வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. முத்தியால்பேட்டை சோலை நகரில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட அரசு ஆரம்ப பள்ளியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 5 நபர்களிடம் ரூபாய் 20 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது விரிவான செய்திகள். கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் விழா ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் தலைவர் தேவதாசு தலைமை தாங்கினார். செயலர் அருள் செல்வம் வரவேற்றார். துணைத் தலைவர் கோதண்டராமன், பொருளாளர் வீரட்டீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இலக்கிய கழகத்தின் நிறுவனர் கோவிந்தராசு துவக்க உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அசோகன் தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கி பாராட்டுரை வழங்கினார். தலைமை ஆசிரியர் ஓய்வு பாவாடை அவர்களும், புதுக்கோட்டை திருமலை சேகர், சென்னை காவேரி மைந்தன் ஆகியோருக்கு கண்ணதாசன் விருது வழங்கப்பட்டது. தமிழ் பணிச்செம்மல் விருதினை சங்கர் மண்ணாங்கட்டி, பத்மநாபன், குமரவேல் ஆகியோர் பெற்றனர். காலம்தோறும் கண்ணதாசன் என்ற தலைப்பில் மகேந்திரன் சிறப்புரையாற்றினார். சிங்கப்பூர் தமிழறிஞர் வெங்கடேசன், புதுச்சேரி பல்கலைக்கழகம் பேராசிரியர் ரவிக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செந்தில்குமார், ராமதாஸ் காந்தி, கலைவாணி பாண்டியன், ஆளவந்தார் சித்தர், கலைவாணி சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இலக்கிய கழக இணை செயலர் கஜேந்திரன் நன்றி கூறினார். முத்தியால்பேட்டை சோலை நகரில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட அரசு ஆரம்ப பள்ளியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் பாடசாலை வீதி அரசு ஆரம்ப பள்ளி அமைந்துள்ளது. கடந்த ஆண்டு பெய்த கனமழையில் பள்ளி கட்டிடம் மிகவும் சேதம் அடைந்ததுடன் மழைநீர் வகுப்பறைக்குள் புகுந்ததால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாத சூழல் உருவாகியது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உடனடியாக அதிகாரிகளுடன் சென்று பள்ளியை சீரமைக்க நடவடிக்கை எடுத்தார். அதன் அடிப்படையில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் பள்ளி கட்டிடங்கள் சீரமைக்கப்பட்டதுடன் புதிய டைல்ஸ் தரை அமைக்கப்பட்டு பள்ளி முழுவதும் வர்ணம் பூசி சீரமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் பிரகாஷ்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களுடன் சேர்ந்து ரிப்பன் வெட்டி புதுப்பிக்கப்பட்ட இடங்களை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா டைல்ஸ். சீசன்ல நீங்க தைரியமா இருக்கலாம். கிளாஸ்லாம் கிளப் பண்ண மாட்டாங்க. புதுச்சேரியில் இணையவழி மூலம் 5 நபர்களிடம் ரூபாய் 20 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் புதுத்தெருவை சேர்ந்தவர் மனோஜ். இவரை தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பி 8,37,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். அதேபோல் முத்தியால்பேட்டை நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 10,87,971 ரூபாய் ஏமாந்தார். புதுச்சேரி நபர் 87,572 ரூபாயும், வில்லியனூர் நபர் 1,500, வைத்திக்குப்பம் நபர் 3,194 என 5 நபர்கள் மோசடி கும்பலிடம் 20,17,636 ரூபாய் ஏமாந்தனர். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மேட்டுப்பாளையம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் வில்லியனூர் போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையகம் SP ஜிந்தா கோதண்டராமன் பிறப்பித்துள்ளார்.
புதுச்சேரியில் 3 பாஜக நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பாஜக நியமன எம்எல்ஏக்கள் ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் சபாநாயகர் செல்வத்துடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர். இதில் அவர்கள் மூவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்து கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவரிடம் கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானாவிடம் காலை முதல் பாஜக அமைச்சர் மற்றும் மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். புதியதாக நியமன எம்எல்ஏக்களை நியமிக்க உள்ளதாகவும் பாஜக அமைச்சர் ஒருவரையும் கட்சி மேலிடம் ராஜினாமா செய்ய கூறி உள்ளதாகவும் அந்த பதவி சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், பொறையூர் பகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு தொகுதியை சேர்ந்த 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், பொறையூர் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை வழங்கினார். இதில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊசுடு தொகுதியை சேர்ந்த பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தெருமுனை பிரச்சாரம் நேற்று நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்திற்கு வேளாங்கண்ணி தாசன் தலைமை தாங்கினார். கலியபெருமாள் ஐயப்பன் முன்னிலை வகித்தனர். சகாயராய் செல்வம், ஐயப்பன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். இதில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தெருமுனை பிரச்சாரத்தில் மத்திய அரசின் 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி 2016 முதல் 2018 ஆண்டு வரையிலான 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க உத்தரவு வெளியிட வேண்டும். பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகைகள் வழங்கிட நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். 2002 ஆண்டு தற்காலிக அந்தஸ்து பெற்ற 232 ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் வழங்கிட வேண்டும். தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அதிமுக மருத்துவர் அணி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை இணைந்து நடத்திய பொது மருத்துவ முகாமினை அதிமுக மருத்துவ அணியின் மாநில தலைவர் பிரபாகரன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அதிமுக மருத்துவர் அணி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை, ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வாண்டரப்பேட்டை பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மருத்துவர் அணியின் மாநில தலைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் குழந்தை நல மருத்துவம், பொது மருத்துவம், தோல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, காது, மூக்கு, தொண்டை என பல்வேறு பிரிவுகளுக்கு இலவசமாக ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன. இதில் மகாத்மா காந்தி மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை மருத்துவ குழுவை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. முத்தியால்பேட்டை சோலை நகரில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட அரசு ஆரம்ப பள்ளியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 5 நபர்களிடம் ரூபாய் 20 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.